வணக்கம். வில்லம்பு செய்திகள். ரயில் பயணிகளின் யமனாக மோடி உள்ளார். திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் கடும் தாக்கு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூரில் தனித்தொகுதியில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டு 5,72,155 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை திருவள்ளூர் நகரில் திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளரும் திருத்தணி MLA மாணவி S. சந்திரன், திருவள்ளூர் MLA VG ராஜேந்திரன் மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த MP சசிகாந்த் செந்தில், நாடாளுமன்ற தேர்தலில் தான் மிகப்பெரிய வெற்றி அளித்தது திருவள்ளூர் மக்கள்தான், அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். தற்போது தொடர் ரயில் விபத்துகள் நடந்து வருகிறது. இதனால் ரயிலில் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருகிறது. ரயில்வே லோகோ பைலட்டுகள் சரியாக தூங்க கூட முடியவில்லை. ஒவ்வொரு லோகோ பைலட்டும் 4 நாட்கள் தொடர்ந்து பணி வழங்குவதாக புகார் தெரிவிக்கின்றனர். 130 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் குறைத்தாலும் ரயில்வே நிர்வாகம் கேள்வி கேட்பதாக லோகோ பைலட் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாட்கள் இரவு பணி வழங்கினால் 1 நாள் விடுப்பு வழங்க வேண்டும். அப்போதுதான் ரயிலில் பயணிக்கும் போது பாதுகாப்பாக செல்கிறோம் என்ற நிலை ஏற்படும். வந்தே பாரத் ரயிலை தொடங்கும் போது பிரதமர் மோடி பல முறை வருகிறார். நேற்று முன்தினம் நடந்த விபத்து குறித்து அவர் அக்கறை காட்டவில்லை. கொரோனாவிலிருந்து மக்கள் மீது மத்திய அரசு அக்கறை காட்டவில்லை. ரயில் பயணிகளின் யமனாக மோடி உள்ளார் என்று விமர்சித்தார். லோகோ பைலட்டுகளை ரயில்வே நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. அவர்களின் தூக்கத்திற்கு யார் பொறுப்பு? மோடி கேரண்டி என பேசுபவர்கள் இதற்கு கேரண்டி சொல்வார்களா? லோகோ பைலட்டுகள் முறையிட்டும் எந்த நடவடிக்கைகளும் இல்லை. அதிவேக ரயிலை விடுவது முக்கியமில்லை, அதற்கு பாதுகாப்பு வேண்டும். இது குறித்து வரும் 24ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் பேசப்படும் என்று தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற விபத்தில் 10 பேர் உயிரிழந்ததற்கு மோடி தான் யமன் என்பது தமது பகிரங்க குற்றச்சாட்டு என்றும் தெரிவித்தார். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும். வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களை சரளமாக சந்திக்கும் எம்பியாக இருப்பேன். முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பேன். திருவள்ளூரில் கலை அறிவியல் கல்லூரி ஏற்படுத்தப்படும் என்று கூறிய அவர், லோகோ பைலட்டுகள் தூங்குகிறார்களா என சந்தேகம் வந்துள்ளது என்றார். மங்கள்யான், சந்திராயன் விடுகிறார்கள். ரயில்வே லோகோ பைலட்டுகளை தூங்க விடாமல் பணி செய்ய சொல்கின்றனர். விதியை மீறி ஓய்வெடுக்கும் 100க்கும் மேற்பட்ட லோகோ பைலட்டுகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். பஞ்சாபில் லோகோ பைலட் மொபைல் பார்த்துட்டு இருந்தார் என ஒரு அமைச்சர் கூறினார். அது முற்றிலும் தவறு. ரயில்வே நிர்வாகத்தை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கை வரக்கூடிய நிலை வரும் என்று கடுமையாக சாடினார். 100 நாள் பணிதான் நாடாளுமன்றத்தில் வைக்கும் முதல் வேலை. தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கும் நிலையில் இன்னும் 6 அல்லது 7 மாதத்தில் மத்தியில் ஆட்சி மாற்றம் வரலாம் என்று ஆருடமும் சொன்னார். நீட் தேர்வு வேண்டாம் என்பதே நிலைப்பாடு. நீட் தேர்வு என்பதே சில பயிற்சி நிறுவனம் பயனடைவதற்காகவே. நீட் தேர்வு ஒரு வித்தியாசமான அரசியல் எனவும் தெரிவித்தார். EVM என்பதில் முக்கிய பிரச்சனை என்பதே நான் போட்ட ஓட்டு எங்கே சென்றது என்பதுதான் தெரியாததுதான் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கண்டினியூஸாக அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய வீடுகளில் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கு, அதையும் கொடுக்கறதில்ல. அதுலேயும் கட் பண்ணி அவங்கள டியூட்டிக்கு வர வைக்கிறாங்க. சதர்ன் ரயில்வேலேருந்து இப்போ லோகோ பைலட்ஸ் ஜூன் 1லேருந்து எங்கள் உயிர் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு சொல்லிவிட்டு அவங்க லீவ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள்லாம் ட்ரெயினில் உட்காந்து போகும்போது ஒரு பாதுகாப்போடு போகிறோம். பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் காரில் போகும்போது யோசிப்போம் டிரைவர் தூங்குனாரா இல்லையான்ட்டு. ஆனால் ரயிலில் போகும்போது ஒரு பாதுகாப்போடு நம்மெல்லாம் போகிறோம். ஆனால் நம்மளுடைய அந்த லோகோ பைலட் தூக்கம் இல்லாமல் அந்த வண்டியை ஓட்டுறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு பகீரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப சீரியஸான மேட்டர். உங்கள் குடும்பங்களையும் என் குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இவ்வளோ சொல்லியும் ஏன் நம்ம மத்திய அரசாங்கம் இதுக்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வி. அதாவது வந்தே பாரத் ட்ரெயினை இந்தியா முழுக்க இனாகுரேட் பண்ணுறதுக்கு மோடி ஒரு தடவை இல்லை, 4 தடவை 5 தடவை வருகிறார். ஆனால் இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஏன் அவங்க அரசாங்கம் இதுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க? நேற்று கூட பார்த்தோம்னா இந்த ரயில்வே இன்சிடென்ட் நடக்கும் பொழுது மத்திய ரயில் அமைச்சர் அவர் பைக்கில் போகிறாரு, மோட்டார் சைக்கிளில் போகிறாரு, கேமராவுக்கு போஸ் கொடுக்குறாரு. ஆனால் அவர்களால் இந்த ஒரு சாதாரண விஷயம், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்,
அதுவும் நம்மளுடைய ரயில்வே எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஏன் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க? இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக நான் சொல்லலை. இது வந்து அந்த மத்திய அரசாங்கத்தின் ஒரு மெத்தனமாக போக்கிலே இருக்குது. இது நீங்கள் கோவிடில் வேக்சின் ஆரம்பித்ததுலேருந்து மக்களுடைய சாமானிய மக்களுடைய உயிரிழப்புக்கு எந்த விதமான ரியாக்ஷனே இல்லை அவங்கக்கிட்ட. இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரயில் பயணிகளின் யமனாக மோதி இருக்கிறார் என்பது என்னுடைய வாதம், என்னுடைய டைரக்ட் அக்யூசேஷன். ஏன்னா எனக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. நான் இன்றைக்கி ட்ரெயினில் போனேன்னா என்னுடைய ட்ரெயினை செலுத்தும் லோக்கோ பைலட் தூங்கினாரா இல்லையான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போது இன்சிடெண்ட் ஆஃப்டர் இன்சிடெண்ட் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து எங்களுக்கு யமனாக தான் இருக்கீங்கன்றது என்னுடைய நேரடி குற்றச்சாட்டு. கோவிட் விஷயத்துலேயும் நீங்கள் எங்களுக்கு யமனா வந்தீங்க. இன்றைக்கி எங்களுடைய ரயில் பயணிகளின் உயிருக்கும் நீங்கள் தான் யமன் என்பது என்னுடைய ஒரு நேரடியான குற்றச்சாட்டு. இப்போ என் கையில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்குறேன். ஜான் பிரிட்டாஸ்ன்ற எம்பி லெட்டர் எழுதியிருக்காரு, கேரளா மினிஸ்டர் லெட்டர் எழுதியிருக்காரு, பல பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க. லோக்கோ பைலட் தர்னாவில் போயிட்டாங்க. ஆனால் லோக்கோ பைலட்ஸை சஸ்பென்ஷன் டிஸ்மிசல் 100க்கும் மேலே சஸ்பென்ஷன் டிஸ்மிசல் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, தூக்கம் அவர்களுக்கு முக்கியம், ரயில் பயணிகளின் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற எந்த விதமான உணர்வும் இல்லாமல் ஒரு மத்திய அரசாங்கம் நான் பிடிச்சது தான் சட்டம்னு சொல்லிட்டு உட்காரும் பொழுது எந்த வித பாதுகாப்பு எங்களுக்கு உண்டு? இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் அடுத்த வந்தே பாரத் ட்ரெயினை இனாகரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அது வரைக்கும் இன்னொரு ரயில் இன்சிடெண்ட் ஆனால் அதற்கும் யமனாக நீங்கள் தான் இருப்பீர்கள் என்றது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.